Dear student, welcome back my channel. Today in my class, I am going to explain chapter 4, the D and F block elements, formation of colored ions. Formation of colored ions. Here also we are explaining the scandium to the 3D series element, scandium to Zn. Scandium to Zn இருக்கிற 3D series element பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஜெனரலா கலர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். எப்படி கலர் ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டி ஆர்பிட்டல்ல வந்து ஒரு 5 டீஜெனரேட் ஆர்பிட்டல் இருக்கும். 5 டீஜெனரேட் ஆர்பிட்டல் இருக்கும். 1 2 3 4 5 டீஜெனரேட் ஆர்பிட்டல் இருக்கும். இது நமக்கு தெரியும். the first one வந்து என்னது DXY, செகண்ட் வந்து DYZ, தேர்ட் வந்து DZX, தென் ஃபோர்த் வந்து DX ஸ்கொயர் Y ஸ்கொயர், தென் ஃபிஃப்த் வந்து DZ ஸ்கொயர். இதான் வந்து 5 டீஜெனரேட் ஆர்பிட், டி ஆர்பிட்டல் உடையது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெட்டல் அயான். ஒரு மெட்டல் அயான்ல இருக்கும்போது இந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டலும் சேம் எனர்ஜியில இருக்கும். இது எப்படி இருக்கும்னா சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கும். சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கும். இப்போ இங்க வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு லிகாண்ட் அல்லது ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ். இப்போ லிகாண்ட்னா ஒரு கார்பன் மோனாக்சைடு இஸ் a ligand, CN is a ligand, then H2O this is also ligand, NH3 this is the ligand. இந்த மாதிரி ஒரு லிகாண்ட் இந்த டி ஆர்பிட்டலை வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த சேம் எனர்ஜி லெவல் என்ன ஆகும்னா ஹையர் எனர்ஜி லெவல் அண்ட் லோவர் எனர்ஜி லெவலா மாறும். இந்த சேம் எனர்ஜி லெவலா இருக்கிறது ஹையர் எனர்ஜி லெவல் அண்ட் லோவர் எனர்ஜி லெவலா மாறும். அப்ப இது எப்படி மாறும்னா இப்போ இந்த 5 ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம், ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இப்போ சப்போஸ் இது வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு கன்சியூம் பண்ணிக்குவோம், சரியா? அப்போ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா இந்த எனர்ஜி லெவல் என்ன ஆகும்னா ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். இப்படி ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். இந்த 5மே ஒரே எனர்ஜில இருந்தது ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா இஜி லெவல் அண்ட் T2G லெவல், இஜி லெவல் அண்ட் T2G லெவல் இப்படி ரெண்டா வந்து ஸ்பிளிட் ஆகும். இப்போ T2G லெவல் வந்து லோவர் எனர்ஜி லெவல். இந்த ஃபர்ஸ்ட் 3யுமே இங்க போயிடும், லோவர் எனர்ஜி லெவல்ல வந்துடும். இந்த ஹையர் எனர்ஜில இஜி இந்த ரெண்டுமே போயிடும். அப்ப இங்க வந்து என்ன செய்யுதுன்னா சேம் எனர்ஜி இப்ப என்ன இருக்குது, ஸ்பிளிட் ஆயிருக்குது. லோவர் எனர்ஜி அண்ட் ஹையர் எனர்ஜியா ஸ்பிளிட் ஆயிருக்குது. லோவர் எனர்ஜி அண்ட் ஹையர் எனர்ஜியா ஸ்பிளிட் ஆயிருக்குது. இப்ப ஸ்பிளிட் ஆகுற இந்த மெட்டல் அயான் இப்ப வந்து ஒரு ஒயிட் லைட்டை அப்சார்ப் பண்ணோம். ஒயிட் லைட்டை அப்சார்ப் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு 2 or 1 எலக்ட்ரான், ஏதோ ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணோம். அப்போ ஒரு ஒயிட் லைட் ஒரு ஒயிட் லைட்டை அப்சார்ப் பண்ணும். அப்போ ஒயிட் லைட்டை அப்சார்ப் பண்ணும்போது அப்ப இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு சர்டன் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணுது. அப்ப எனர்ஜி கிடைச்சதுமே இந்த லோவர் எனர்ஜி லெவல்ல இருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு எக்ஸைட் ஆகும். அப்ப ஹையர் எனர்ஜி லெவலுக்கு எக்ஸைட் ஆகி ஹையர் எனர்ஜி லெவல்ல அப்படியே இருக்காது. அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், திரும்ப லோவர் எனர்ஜி லெவலுக்கு வரும். அப்ப ஒரு எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு மேல போகும். இப்போ வந்து கீழே வரும்போது ஒரு எனர்ஜியை வந்து என்ன செய்யணும்னா ரிலீஸ் பண்ணும். ஒரு எனர்ஜி என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும். அப்ப ரிலீஸ் பண்றது அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துல நம்ம பார்க்கிறோம். விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துல பார்க்கும்போது அதுக்கு காம்ப்ளிமெண்டரி கலரை கொடுக்கும். இதான் வந்து கலர் ப்ரொடியூஸ் பண்றது, சரியா? அப்ப இங்க கலர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மேஜர் ரீசன் டிடி டிரான்சிஷன். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது ஏன் கலர் கொடுக்குதுன்னா தட் இஸ் டியூ டு த டிடி டிரான்சிஷன். அப்ப டிடி டிரான்சிஷன் எப்படி நடக்குதுன்னா லோவர் எனர்ஜில இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஒரு எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு ஹையர் எனர்ஜிக்கு போகும். ஹையர் எனர்ஜி போயிட்டு லோவர் எனர்ஜிக்கு ரிட்டர்ன் வரும். லோவர் எனர்ஜிக்கு ரிட்டர்ன் வரும்போது ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்.
அப்ப ரிலீஸ் பண்ணும்போது விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துல ஒரு கலரை காமிக்கும். அந்த கலர் தான் நம்ம வந்து என்ன செய்வோம், இது ஒரு பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் உடைய கலர்னு மென்ஷன் பண்ணும். அப்ப இதுக்கு மேஜரா இருக்க வேண்டியது இங்க கண்டிப்பா அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அன்பேர்டு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அன்பேர்டு டி ஆர்பிட்டல்ல அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா டிடி டிரான்சிஷன் நடக்காது. அப்ப அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா தான் டிடி டிரான்சிஷன் நடக்கும். டிடி டிரான்சிஷன் நடந்தாதான் கலரை கொடுக்கும். I hope you can understand. Then I will write some example. இப்போ வந்து scandium 3+. இப்போ scandium 3+ பாத்தீங்கன்னா அதுல வந்து no unpaired electron. அதுல unpaired electron இருக்காது. So this is the colorless. Colorless. Then Zn2+. Zn2+. இதுலயும் d ஆர்பிட்டல்ல fully completely filled electron இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். கலர்லெஸ்ஸா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா மேங்கனீஸ் 2+. மேங்கனீஸ் 2+. Mn2+. இதுக்கு வந்து டி ஆர்பிட்டல்ல 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். டி ஆர்பிட்டல்ல 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இது என்ன கலர் கொடுக்கும்னா பிங்க் கலரை கொடுக்கும். பிங்க் கலரை கொடுக்கும். தென் வந்து குரோமியம் 2+. இப்போ குரோமியம் 2+. இது வந்து ப்ளூ கலரை கொடுக்கும். ப்ளூ கலரை கொடுக்கும். தென் வனேடியம் 4+. வனேடியம் 4+. this also show the blue color. இந்த blue the color chart வந்து உங்க NCERT புக்ல வந்து டேப்ல காலம் கொடுத்துருப்பாங்க. கோ த்ரூ பண்ணுங்க. கலருக்கு மெயினா ஒரு போர்டு எக்ஸாம் பாயிண்ட் வியூல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டிடி டிரான்சிஷன். சரியா? இந்த டிடி டிரான்சிஷன் தான் கண்டிப்பா தெரிய வேண்டிய பாயிண்ட். Thank you, students. Next, I will explain formation of complex compound. Formation of complex compound enna? Here also we are discussing about the scandium 2Zn 3D series element. When the 3D series metal ions, when the metal ions bind in number of ions or neutral molecules to form complex compound. இங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ரைட் இட். ஒரு காப்பர் அயான் எடுத்துக்கோங்க. ஒரு காப்பர் அயான் கூட எப்போ வந்து ஒரு நியூட்ரல் மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகூல்ஸ் எடுத்துக்கும் போது ஒரு NH3 இஸ் ஏ நியூட்ரல் மாலிகூல்ஸ். அப்ப நியூட்ரல் மாலிகூல்ஸ் NH3 ஒரு 4 டைம்ஸ், ஒரு 4 டைம்ஸ் வந்து இதுல வந்து கம்பைன் ஆகும்போது கம்பைன்ட் ஆகும்போது ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. இதான் வந்து காம்ப்ளெக்ஸ். ஓகே, இதான் வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஒரு மெட்டல் அயான் கம்பைன் டு அயான்ஸ் இல்லைன்னா ஒரு நியூட்ரல் மாலிகூல்ஸ் டு ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இதான் வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஒய் திஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் டு ஃபார்ம் த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். எதனால காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டா ஃபார்ம் ஆகுது? ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸ், ஃபர்ஸ்ட் ஒன் smaller size. Second வந்து high ionic charge, high ionic charge. Then availability of d orbital. இப்போ இந்த மெட்டல் இந்த காப்பர் பாத்தீங்கன்னா இதுல வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டலையும் ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும் இந்த d ஆர்பிட்டல்ஸ்க்கு. ஸோ availability of d orbital. Availability of d orbital. இதான் வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. why the transition elements show the form the complex compound? First reason smaller size, second one high ionic charge, third one availability of d orbital.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.